நிலவே வாவா நடைபோடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேன் அம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு சுமையல்ல பாரம் சுகம்தான் அம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி தோல் மீது தூங்கடி கண்மணி கண்மணி காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே உனதன்பு பார்த்த பின்பு அதைவிட வானம் பூமியாவும் சிறியது காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா என் தாய் போலாகிடுமா என் தாய் போலாகிடுமா வாழ்க்கை பரிசா தந்த பூவே தாயாக என்ன பெத்த தாயே வாடி நீ கேட்டாய உசுர பாலா தார பூவே நீ நீந்தத்தா கைகள் கொண்டே வாடி கோடி கண்களும் போதாது அழகான முகம் பார்க்க வரம் வாங்கி வைக்கவே கை போதாதே ஃபஸ்ட்டு அவங்க அவங்களுடைய இது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களோட எக்ஸ்ப்ரெஷன் எங்களால் காட்டவே முடியல ஃபேஸில். அழுகையே இருந்துச்சு ஒரு சித்தப்பா ஆகிறதுல. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு அம்மாவாக ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணோம். அதுவும் என் வீட்டுக்காரெலாம் ரொம்ப அழுந்தேட்டார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பேபி ஷவர் ரொம்ப சந்தோஷம். ஸோ அது லைஃப்பில் மறக்கவே முடியாது. சித்தப்பாவை போகிறேன், ரொம்ப சந்தோஷம். ஸோ வெயிட்டிங்கில் இருக்கேன். பையனோ பொண்ணோ கண்டிப்பாக ஆரோக்கியமாக
விஷ்ணுக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து விஷ்ணு வந்து 10th படிக்கும் போதுலேருந்து தெரியும். அவன் வந்து ரொம்ப குறும்பான பையன். அவனுக்கு ஒரு குட்டி பையன் வரப்போகிறான் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ வரும்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 2 பேர்த்துக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். ஏதேதோ ஆசை நெஞ்சில சொல்லத்தான் தெரியல. உன்னால கண்ணு தூங்கல, எதுக்குன்னு புரியல. உலகமே நமக்குதான், நீ கூட இருந்துட்டா. சொர்க்கமே துறக்குதா, உன் கூட நடந்துட்டா. உசிரெல்லாம் இனிக்குதான், உன் தோளில் சாஞ்சிட்டா. சிறகுதான் முளைக்குதா, உன் கைய பிடிச்சிட்டா. ஒரு வார்த்தை கூட இங்க சொல்ல தேவையில்லை, காதல் இதுதான். பிரியாது என்ன எப்போதும் நீதான் நினைப்புல. குறையாம உன்ன நெஞ்சோட சேர்த்து மறக்கற. பிரியாத என்ன எப்போதும் நீதான் நினைப்பில. குறையாம உன்னை நெஞ்சோடு சேர்த்த மறக்கல. கையால நானும் மேகத்தை தட்டுறவ, நீ மட்டும் பார்த்தா கை கட்டி நிக்கிறவ. என் பேர நானும் எப்போது சொன்னதில்ல. உன் பேர சேர்த்து சொல்லாத நாளும் இல்ல. 7 ஜென்மம் தாண்டி ஒன்ன. വിഷ്ണുവിനും മകയ്ക്കും ആരോഗ്യത്തുള്ള ഒരു നല്ലൊരു കുട്ടിയെ കിട്ടട്ടെ ആശംസകൾ. ஹாய் அக்கா அண்ணா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் ரொம்ப குட் நியூஸ்க்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களை இன்வைட் பண்ண ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தம்பி அக்காவுக்கு அண்ணாக்கு. ஸோ குட் நியூஸ்க்கு வெயிட் பண்ணுறோம். கூடி சீக்கிரம் தம்பி பாப்பாக்காக. ஹாப்பி டு மீட். ஹாய் விஷ்ணு மகா, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டே 1லேருந்து மகா எனக்கு ஆஃபீஸில் தான் ஃப்ரெண்டானோம். டே 1லேருந்து எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, மென்டாராக இருந்திருக்காங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. பட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸில் அடுத்து எங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் நடக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே. அப்புறம் விஷ்ணு, கங்க்ராட்ஸ் மச்சான். நீ வந்து மகாவோட ஃப்ரெண்டுன்னு தான் எனக்கு தெரியும், ஆனால் நீ என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்ட. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் கடைசியாக சாதிச்சிட்டடா மச்சான், ஆல் த பெஸ்ட். அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த பேபி ஏஞ்சல் ஆர் பிரின்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய் விஷ்ணு அண்ட் மகா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு கூடி சீக்கிரம் அம்மா அப்பாவாக ஆக போகிறீங்க. நானும் பேரன் வரானா பேத்தி வராளான்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு விஷ்ணுவை பற்றி சொல்லணும்னா, எனக்கு அவன் வந்து என் சன் மாதிரி. அவன் அவன் என்னை வந்து ரொம்ப கேர் பண்ணிக்குவான். என்னை மட்டும் கிடையாது, அவன் எல்லாத்தையுமே கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன் அவன். ஆனால் அது விஷ்ணுவை விட ரொம்ப சூப்பர்பான பொண்ணு அவன். ரொம்ப எங்கள் கூட ரொம்ப ஜெல்லாகி ரொம்ப பாசமாக அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ரொம்ப அவளும் விஷ்ணு மாதிரியே தான் ரொம்ப கேரிங்காக இருக்கக்கூடிய பொண்ணு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இன்றைக்கி மகாவோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு.
அதில் எனக்கு ரொம்ப பெரிய திருப்தி. ஹாய் விஷ்ணு அண்ணா மகாக்கா, வெரி க்யூட் கப்பிள். ஸோ இப்போ ஒரு குட்டி பாப்பா அழகாக அவங்களுக்குன்னு, ஸோ வெரி பிளெஸ்ட் பேபியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறோம். ஸோ வி ஆல் ஆர் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த லிட்டில் ஒன். ஸோ வெல்கம் பேபி எப்போ வந்தாலும். ஸோ ஐம் சித்தி. ஸோ சித்தி இஸ் ரியலி வெரி எக்ஸைட்டட் ஃபார் யூ. ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து விஷ்ணுவோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். விஷ்ணு பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ நைஸ் கை அண்ட் வி விஷ் மை ஃபேமிலி விஷஸ் him a great thing. And another one, we expect a boy. ஏன்னா எனக்கு 2 பசங்க, அவனுக்கு வந்து பையன் பிறக்கணும், அவனும் நல்ல இம்சப்படணும், வாங்கணும், அடி வாங்கணும், மிதி வாங்கணும், அனைத்தும் இது பண்ண எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. என் குழந்தை விஷ்ணு அண்ட் மகா அவங்க 2 பேருக்கும் நல்ல அழகான பேபி பிறக்கணும்னு ரொம்ப மனசார விஷ் பண்ணுறோம். அண்ட் விஷ்ணு அண்ணா வந்து இப்போது டேடி ஆகிட்டாங்க அண்ட் மகாக்கா மாமி டு பி. ஸோ ஐ விஷ் தம் அ கேர்ள் பேபி அண்ட் பாய்னாலும் ஓகே, பட் ஏ ஹெல்த்தி பேபி. அதுதான் Vishnu. We wish Vishnu and Maha will get a healthy child, and I guess it's a baby boy. വിഷ്ണുവിനും മഹയ്ക്കും ആയുസ്സും ആരോഗ്യമുള്ള ഒരു കുഞ്ഞിനെ കിട്ടട്ടെ. വിഷ്ണുട്ടിക്കും മഹച്ചേച്ചിക്കും നല്ല ആരോഗ്യമുള്ള കുട്ടിയെ കിട്ടട്ടെ. ബേബി ബോയ് ആയാലും ബേബി ഗേൾ ആയാലും ഐ ആം സോ ഹാപ്പി. ഐ തിങ്ക് ഇറ്റ് വാസ് എ ബേബി ബോയ്. വിഷ്ണുവിനെ പോലെ തന്നെ ഒരു ബേബി ബോയ് ആയിരിക്കുമെന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. എന്തായാലും ഓൾ ദി ബെസ്റ്റ് മഹാവിഷ്ണു. എൻ്റെ മകൻ വിഷ്ണുവിനും മഹയ്ക്കും ജനിക്കാൻ പോണ കുഞ്ഞ് ആൺകുഞ്ഞായാലും പെൺകുഞ്ഞായാലും ആയുസ്സും ആരോഗ്യം കൊടുത്ത് നല്ലൊരു കുഞ്ഞായിട്ട് ജനിക്കാൻ ആശംസിക്കണം. എൻ്റെ മകൻ വിഷ്ണുവിനും മകൾ അമ്മുവിനും എല്ലാവിധ മംഗളങ്ങളും നേരുന്നു. അവർക്ക് ഒരാൺകുട്ടിയെ കിട്ടി എല്ലാവിധ ആശംസകൾ ആയുസ്സാരോഗ്യത്തോടുകൂടി കിട്ടണം. വിഷ്ണുവിനും മഹയ്ക്കും ആയുസ്സും ആരോഗ്യമുള്ള ഒരു കുഞ്ഞിനെ കിട്ടട്ടെ. എനിക്ക് തോന്നുന്നത് വിഷ്ണുവിനെ പോലെ ഒരു ആൺകുട്ടി ആയിരിക്കും എന്നാണ്. ഏതായാലും ബെസ്റ്റ് വിഷസ് വിഷ്ണു ആൻഡ് മഹ. എൻ്റെ മകൻ വിഷ്ണുവിനും മരുമകളും കുട്ടിക്കും നല്ല ആയുസ്സും ആരോഗ്യമുള്ള നല്ല കുട്ടിയെ ജനിക്കട്ടെ. 100 ആയുസ്സും ആരോഗ്യമായി കിട്ടട്ടെ. എൻ്റെ മരുമകൻ വിഷ്ണുവിനും മരുമകൾ മഹിക്കും ഗുരുവായൂരപ്പൻ്റെയും അയ്യപ്പൻ്റെയൊക്കെ അനുഗ്രഹം കൊണ്ട് നല്ല കുഞ്ഞുങ്ങൾ ഉണ്ടാവട്ടെ. ஆரோக்கிய தீர்காயுசுண்டாகி வரட்டே. அவருக்கு நல்லது வரட்டே. வணக்கம். எனக்கு 2 பசங்க. அதில் மூத்த பையன் விஷ்ணு, சின்ன பையன் விக்னேஷ். மூத்த மருவ என் வீட்டுக்கு வந்தது மகாலட்சுமி. அதே மாதிரி இன்னொரு மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்னவனுக்கும் அதே மாதிரி ஒரு மகாலட்சுமி வந்தாலும் சரி, அதுவும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்த மருமக 2 பேருமே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி தான். அதில் நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன், ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ഇന്ന് വളരെ സന്തോഷമുള്ള ഒരു ദിവസമാണ് നമ്മുടെ മഹാവിഷ്ണു, മഹാടിയും വിഷ്ണുവിൻ്റെയും ബേബി ഷവർ. അപ്പോൾ നമുക്ക് എല്ലാവർക്കും പ്രതീക്ഷയാണ്. കാരണം അപ്പോൾ 3 മാസത്തോളം നമ്മളിതായിട്ട് ഒരു നല്ലൊരു കുട്ടി, അപ്പോൾ ആൺകുട്ടിയാണോ പെൺകുട്ടിയാണോ ഏതൊരു കുട്ടിയായാലും എന്തായാലും അച്ഛനെ പറ്റി പറയുകയാണെങ്കിൽ ആ കുട്ടിയുടെ അച്ഛൻ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഗ്ലാമർ കൊണ്ട് മോഹൻലാലിനെയും സുരേഷ് ഗോപിയും വെല്ലുന്നതും, പിന്നെ മഹാ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അതിലും വലിയ, അതായത് ആള് പക്ക അല്ല ജെന്യൂണായ കാര്യങ്ങളൊക്കെയാണ്. അപ്പോൾ അതുപോലൊരു കുട്ടിയെ നമ്മൾ എന്തായാലും കിട്ടുമെന്ന് നമുക്ക് അറിയാൻ പറ്റും. അപ്പോൾ ആ സംഭവം തന്നെ നമ്മളും പ്രതീക്ഷിക്കണേ. അപ്പോൾ ആൺകുട്ടിയാണോ പെൺകുട്ടിയാണോ അപ്പോൾ ഏത് കുട്ടിയായാലും നമ്മൾ നല്ല പ്രതീക്ഷിക്കുന്നത് എന്താ, അടിപൊളി അവരെ പോലെ തന്നെ. അപ്പോൾ അച്ഛനെ പോലെ തന്നെ ഗ്ലാമറും അമ്മയെ പോലെ തന്നെയുള്ള ഒരു പേഷ്യൻസ് ആയിക്കോട്ടെ, സ്മാർട്ട്നെസ് ആയിക്കോട്ടെ, അങ്ങനെ ഒരു കുട്ടിയെ ഞാൻ നേരുന്നു അവർക്ക് വേണ്ടി. விடிகாலை விண்ணழகு விடியும் வரை பெண்ணழகு, நெல்லுக்கு நாற்றழகு தென்னைக்கு கீற்றழகு, ஊருக்கு ஆறழகு ஊர்வலத்தில் தேரழகு, ஊருக்கு ஆறழகு ஊர்வலத்தில் தேரழகு, தமிழுக்கு அழகு தலைவிக்கு நான் அழகு, கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு, கன்னத்தில் குழியழகு கார் கூந்தல் பெண்ணழகு, கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு, கன்னத்தில் குழியழகு கார் கூந்தல் பெண்